அவ்வளவுதான் அந்த ஊருக்கு போறதுக்கான கடைசி பஸ்ஸையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் வந்து என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, அப்ப இவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சமாராங் போறதுக்கான கடைசி பஸ்ஸையும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நாளைக்கு காலையில நான் சமாராங்ல இருக்கணும். என்னோட புது வேலையில நாங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பிரச்சனையை வந்து சொல்றப்போ, அடடா கடைசி பஸ்ஸும் போயிடுச்சா? அப்போ நாளைக்கு காலையில தான் அடுத்த பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒரே பதட்டமா இருக்கிறாங்க. அவங்களோட பதட்டத்தை பார்த்திருந்தாலும் பஸ் வேணும்னா அரேஞ்ச் பண்ணலாமா? ஆனா பணம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோயினும் அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு டிரைவர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தலை எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறாங்க. செமராங்ல டிராப் பண்ணணுமா? அந்த காட்டு பாதை வழியா போனா இவங்களையும் டிராப் பண்ணிட்டு நம்மளும் நம்ம ரூட்டை பிடிச்சு போயிடலாம் தலை அப்படின்ட்டு சொல்ல அலஸ்ரோபான் அப்படிங்கிற அந்த காட்டோட பேரை கேட்ட உடனே இங்க அந்த டிரைவரோட முகமே வந்து பாத்தீங்கன்னா மாறுது. யோ என்ன விளாடுறியா? அந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கல அப்படின்ட்டு சொல்லும் போது என்ன தலை அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். நம்ம கவனமா போனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. காசும் வேற அதிகமா வருது. அதனால யோசிக்காத தலை வா தலை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் எப்படியோ சம்மதிக்க வைக்கிறான். இப்போ பஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. இந்த படத்தை முழுசா பார்க்க டைட்டிலுக்கு கீழே இருக்கிற லிங்க் தொட்டு பாருங்க.